ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸில் வந்து ரேப்புன்றத வந்து பார்க்க போகிறோம். ரேப் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ரேப் அவுட்னா என்னென்னா, ரேப் அவுட்ன்றது வந்து நாம் வந்து ஒரு கால் பேசும்போது ஹாய், ஹலோ அண்டு நம்ம தமிழ் படிப்படி நம்ம தமிழில் பேசும்போது வணக்கம், குட் மார்னிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் குட் ஈவினிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் அவங்களோட அட்டென்ஷனை நம்ம கேதர் பண்ணோன்னா என்ன தமிழ் படி நம்ம எப்படி பேசுவோன்னா, ஹாய், இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஹாய் கோகுலா, ஆமாம் கோகுலான்னு சொல்லுவோன்னா உடனே அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் வரும். ஓகே, அவங்களுக்கு வந்து என்கேஜ் ஆகுவாங்க. கோகுலா, ஆமாம் நான் கோகுல் தான். ஓகே, எப்படி அவங்க நினைப்பாங்க, எப்படி இவங்க நான் பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கோகுலான்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிம்பிள். இதுதான் நம்ம வந்து ரேப் அவுட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓகே சார் கேட்குதுங்களா அப்படின்னு நம்ம நான் கேட்பேன். நான் என் சேல்ஸில் வந்து நான் கேட்பேன். என் சேல்ஸ் காலில் வந்து அந்த மாதிரி பேசுவேன். ஓகேங்களா? இதுதான் ரேப் அவுட். இந்த ரேப் அவுட்டுன்னு எல்லோரும் நம்ம வந்து ரேப் அவுட்டை கரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு சேல்ஸ் காலாக இருந்தாலும் ரேப் அவுட்டை நல்ல ஒரு ஃப்ரேம் படி நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்டு போக போக நம்ம வந்து இந்த சேல்ஸ் ஜேர்னியில் வந்து எல்லோரும் ஒன்றா இது பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த 2025ல் நல்ல ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம் நம்ம அண்ட் என் கூட. ஓகேங்களா? ஓகே, பாய்.